கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே அடிக்கடி நாம் சிந்திக்கிற ஒரு அருமையான தலைப்பு சாஸ்திரிகள். மத்தேயு நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1 நீங்கள் 12 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இந்த பகுதியிலே அந்த சாஸ்திரிகளை குறித்து 3 குறிப்புகளை சொல்ல விரும்புகின்றேன். அருமையானுள்ளே, தமிழ் வேதாமத்திலே சாஸ்திரிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில ஆங்கில வேதாமத்திலே வைஸ் மென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்வார்கள் 3 சாஸ்திரிகள் 3 ராஜாக்கள் என்று சொல்வார்கள். எத்தனை ராஜாக்கள் எத்தனை சாஸ்திரிகள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கிழக்கிலிருந்து அவர்கள் வந்தவர்கள். ஆகவே நிச்சயமாகவே அவர்கள் யூதர்கள் அல்ல, புறமக்கள். அவர்கள் நல்ல ஐஸ்வர்யம் நிறைந்தவர்கள், நல்ல கல்விமான்கள். அந்த கல்விமான்கள் வானத்தின் நட்சத்திரங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கிற வான சாஸ்திரிகள். அப்படி ஆராய்ந்து பார்த்தபோது ஒரு நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் புரிந்து கொண்டார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 12 வாக்கியங்களை நீங்கள் கவனமாக வாசித்தால் 3 குறிப்புகள். 1, அவர்கள் நட்சத்திரத்தை பின்பற்றினார்கள். அந்த முதல் குறிப்பினுடைய பொருள் என்ன? They followed the star. அநேகர் எண்ணலாம், அப்படியானால் சாஸ்திரிகள் மூலமாக, சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரத்தின் வழியாகத்தானே ஆண்டவரை பற்றி அறிவு கிடைத்தது, வெளிப்படுத்தல் கிடைத்தது. ஆகவே நாமும் கூட நட்சத்திரங்கள் வழியாக, வான காரியங்கள் வழியாக ஒருவேளை புறமக்களைப் போல எதிர்காலத்தை அறிந்து கொள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். அப்படி அல்ல. இந்த நட்சத்திரத்தின் மூலமாக அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி ஆண்டவர் அண்டையிலே வந்தார்கள். ஆகவே they followed the star என்று சொல்லலாம். படைப்புகளை வணங்கக்கூடாது. ஆனால் படைப்புகள் வழியாக ஆண்டவர் தன் ஞானம், தன்னுடைய அறிவு, தன்னுடைய மகிமை, வல்லமையை வெளிப்படுத்துகிறார். இதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். They followed the star. இரண்டாவதாக, இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 12 வாக்கியங்களை நீங்கள் கவனமாய் வாசித்தால், அங்கே 2ஆம் அதிகாரம் 11 சொல்கிறது, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இரண்டாவது, அவர்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற செய்தி என்ன? They worshipped Jesus. ஆண்டவரை கண்டபோது சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை ஆராதித்தார்கள், பணிந்து கொண்டார்கள். அந்த யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற அந்த தேவகுமாரனாகிய இயேசுவை பணிந்து ஆராதித்தார்கள். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை ஆராதிக்கிற அந்த சுவாபம் உண்டா? இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். மூன்றாவதாக, இந்த அருமையான சாஸ்திரிகள் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிற செய்தி என்ன? They obeyed God's guidance என்று சொல்லலாம். பாருங்கள், அங்கே மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12 பின்பு அவர்கள் ஏரோதினிடத்தில் திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தினால் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஏரோது ராஜா என்ன சொல்கிறான்? அவன் சொல்கிற ஒரு காரியம் என்ன? நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவளிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லேமுக்கு அனுப்பினான். ஆனால் ஆண்டவருடைய வழிநடத்தல் அவர்களுக்கு கிடைத்தது. ஏரோதிடத்திற்கு போக வேண்டாம் என்று அவர்கள் வேறு வழியாக அவர்கள் திரும்பி போனார்கள். ஆண்டவரின் வழி நடத்தலுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவ வழிநடத்தலை பெற வாஞ்சிக்கிறோம். தேவ வழிநடத்தலை புரிந்து கொள்கிறோம்.
தேவ வழிநடத்தலை அறிந்து கொண்டோம். தேவ வழிநடத்தல் தேவ வார்த்தையின் வழியாக, தேவ ஆவியானவர் வழியாக நமக்கு தரப்பட்டாலும் கேட்கிறார்கள், அறிந்து கொள்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். ஆனால் அந்த சாஸ்திரிகள் தங்களுக்கு சொல்லப்பட்ட தேவ நடத்தின்படி அவர்கள் திரும்பி போனார்கள். ஆகவே முதலாவது அவர்கள் they followed, இரண்டாவது they worshipped, மூன்றாவது அவர்கள் they obeyed. நம்முடைய வாழ்க்கையை இந்த சாஸ்திரிகளோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். சாஸ்திரிகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்ட திருமுறை செய்திக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்களும் உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும், அதை வழிநடத்தலுக்கு கீழ்ப்படியும், உம்மை தேவகுமாரனாக ராஜாதி ராஜாவாக தொழுது கொண்டு ஆராதிக்கவும் எங்களுக்கு பலந்தார். உண்மையே பின்பற்றுகிற அடியார்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே.